Hello friends, welcome back to my channel Abhi's Travel Diary. இன்னைக்கு நம்ம Wow Bison Woods ஓடைய part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். So come on, let's go. Part 1 வீடியோ நீங்க என்ன பார்க்கலனா நான் கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்கை கொடுக்கிறேன். நீங்க அதுல போய் பார்த்துட்டு வரலாம். அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். Good morning friends. மணி பாத்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைச்சேன். பட் செம்ம குளிரா. ஸோ நல்லா தூங்கிட்டேன். இப்போ எந்திரிச்சு கிளம்புனேன். அப்படியே உங்களுக்கு ஒரு ரெசார்ட்டை ஒரு ரவுண்ட் காட்டுறேன். ஆக்சுவலாக 7:30 ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போயே மணி 8 ஆயிடுச்சு. போகலாமா வேணாமான்னு இன்னும் முடிவு பண்ணல. அது 4 கிலோமீட்டர்ஸ் தான் அப் அண்ட் டவுனு. அவ்வளோ தூரம் போய்ட்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு டைம் போய் செம்மையாக எனக்கு கால்லாம் பெயின் எடுத்துக்கிச்சு. ஸோ ட்ரெக்கிங் போகலாமா வேணாமாங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ வெளியே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ காட்டுறேன். எங்கள் ரூமுக்கு வெளியே பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக சீசாலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் எங்களுடைய ரூம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூமும் இருக்குது. இன்னொரு ஒரு டென்ட்டு. அதோட நேம் ஃபாரஸ்ட். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இங்கே சைடில் கேம்ப் ஃபயர் ஏரியா. அங்கேயும் ஒரு சின்ன ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. ஊஞ்சல்லாம் இருக்குது. அப்படியே ஊஞ்சலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. என்னுடைய ட்ராவல் பற்றி லைவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. 9 மணி வரைக்கும் தான் அவங்க ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த சைட் வியூவோட. இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய நேம் ஸ்வீட் பொட்டேட்டோ. நீங்கள் இந்த ரெசார்ட்டில் தங்கினா தான் இங்கே சாப்பிட முடியும்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஏற்காடு விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்கள். வெஜ் லவ்வர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே உட்காந்து சாப்பிடுங்க. இந்த சைட் சூப்பராக இருக்குது சீனரி. ஸோ இதை அப்படியே ரசிச்சுட்டே சாப்பிடலாம். இந்த சேர் பாருங்கள், ஃபுல்லாக மூங்கில்லே செஞ்சுருக்காங்க. டைனிங் டேபிளும் ஃபுல்லாக மூங்கில் தான். ஃபர்ஸ்ட் பேன்கேக். இதில் இனிப்பு ஜாஸ்தி இல்லை, நார்மலாக தான் இருந்தது. எந்த டிஷ்லையுமே அவங்க ஒயிட் சுகர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நாட்டு சர்க்கரை, தேன் இதெல்லாம் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேன்கேக்கில் அவங்க எக்கும் மிக்ஸ் பண்ணலை. இது ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்கிறனால. இருந்தாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்த டிஷ் பொடி இட்லி. ஓப்பனாக சொல்லணும்னா முருகன் இட்லிக்கு அடுத்து எனக்கு இவங்களுடைய பொடி இட்லி ரொம்பவே பிடிச்சது. பொடி மிக்ஸ் செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் காரம் இல்லை, பட் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இட்லி பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருந்தது. என்னதான் பொடி டேஸ்டாக இருந்தாலும் இட்லி சாஃப்டாக இல்லைனா நல்லா இருக்காது. ஆனால் இவங்க இட்லியை பயங்கர சாஃப்டாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பருப்பு வடை. ரோட் சைட் ஷாப்லலாம் நம்ம பருப்பு வடை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஆயிலியாக இருக்கும். நம்ம லைட்டாக இப்படி அமுக்கி பார்த்தாலே தெரியும் அந்த ஆயில் இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி ஆயிலை நீங்கள் இந்த வடையில பார்க்கவே முடியாதுங்க. ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. அவுட்டர் லேயர் பயங்கர கிறிஸ்பியாக இருந்தது. அடுத்த டிஷ் உப்மா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உப்மா சுத்தமாக பிடிக்காது. வீட்டில் செஞ்சால் கூட அன்னைக்கு நான் மேகி தான் சாப்பிடுவேன். ஓகே, இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் பண்ணேன். பட் இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. உப்மா பிடிக்காதவங்களா இருந்தா கூட நீங்க இங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உப்மா பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பூரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூரியில பாத்தீங்கன்னா ஆயில் ரொம்பவே கம்மியா இருந்தது. வடையில எப்படி சொதன்னு ஆயில் இல்லையோ அதே மாதிரி பூரியிலையும் ஆயில் ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. நல்லா பொஃப்னு சாஃப்டா சூப்பரா குக் பண்ணியிருந்தாங்க. பூரி மசாலோடைய ஃபிளேவரும் அட்டகாசமா இருந்தது. அடுத்த டிஷ் பெப்பர் ரோஸ். நீங்க பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப கருவடிக்காம, அட் த சேம் டைம் மேல ரொம்ப ஒயிட்டாவும் இல்லாம கரெக்டா கச்சிதமா கோல்டன் கலர்ல கொடுத்திருக்காங்க. உப்பு லைட்டா கம்மியா இருந்த மாதிரி இருந்தது தோசையில. மித்தபடி தோசையை ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருந்தாங்க. ஒரு அமேசிங்கான பிரேக்ஃபாஸ்ட், சான்ஸே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயில் அவ்வளோவா இல்லை. பொடி இட்லிலாம் நிறைய இடத்துல ரொம்ப ஆயில் ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஆயில் கரெக்டாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி செஞ்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறாங்க. மசாலா அதிகமாக இல்லை. ஸோ வெஜ் சாப்பிட்றவங்க மோஸ்ட்டாக அப்படி தான் சாப்பிடுவாங்க இல்லையா. நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ் சாப்பிடும் போது நிறையா ஆயிலெலாம் எதிர்பார்ப்பாங்க. பட் இங்கே பியூர் வெஜ்ஜுங்கிறனால எல்லாமே ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. பட் டேஸ்ட் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் கிடைக்காது. பட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்குது. நான் நைட் சாப்பிட்டப்போ கூட பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் சாப்பிட்டோம். பட் நைட் தூங்குறப்ப டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இல்லை. இங்கே கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. டைஜஷன் சில டைம் ஆகாமல் இருக்கும்.
பட் வந்து நாங்கள் சாப்பிட்டது வந்து ஃபுல்லாகவே டைஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குது இங்கே ஃபுட்டு. ஸோ ஒரு ஹை குவாலிட்டி ஆர்கானிக் அண்ட் ஆயில் ஃப்ரீ வெஜ் ஃபுட் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாவ் பைசன் வுட்ஸ்க்கு வரலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய நேம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. அகெயின் சொல்கிறேன், நீங்கள் போட்டிங்கனாலே வரும் கூகுளில். அவங்க நிற்கிறாரு பாருங்கள், அவர் தான் நம்ம ஷெஃப்பு. செம்மையாக சமைச்சு கொடுத்தாரு நமக்கு. ஆக்டிவிட்டி சென்டர் இங்கே தான் இருக்குது. ஐ மீன் இன்டோர் கேம்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை போய் பார்த்துருவோம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மினி ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே கேரம் அண்ட் செஸ் வச்சுருக்காங்க. இந்த ப்ளே ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு மினி லைப்ரரி இருக்குது. நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. கேரம் அண்ட் செஸ் மட்டும் இல்லாமல் இங்கேயும் சில கேம்ஸ்லாம் இருக்குது. 100 கேம்ஸ் அந்த மாதிரி பரமபதம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க வந்தால் கண்டிப்பாக விளையாடலாம். அதெல்லாம் ஒரு கேரம் சாம்பியன் கூட விளையாட போகிறேன். எங்கள் அம்மா செம்மையாக விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாக்கெட். ஏன்னா இது பிடிக்குது, பவுட்ரு பிடிக்குது. நல்ல அழகாக வச்சு கொடுத்துட்டோம்மா. தயவு நான் போடலன்னு வை, ரொம்ப அசிங்கமாயிடும். எப்படியாவது போட்டுறணும் கடவுளை. எஸ், போட்டுட்டேன். அப்படியே இன்னொன்று போடுறேன் பாரு. அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன் பாரு. நான் வாயை வச்சாலே வர மாட்டேங்குது. இந்த ஒரு காயினே 1 மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் போட்ட பாடல வாங்குது. வாவ், அப்படியே அதையும் போட்டுடணும். எப்படி ரொம்ப பிடிக்குதே. இங்கே கேரம் செஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பில்லியர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளே ஏரியாவுக்கு வெளியே வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்குது. இதுதான் வியூ. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வீக் டேஸில் வந்தனால க்ரௌட் இல்லை. ஸோ ரூம்ஸ் எப்படியும் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். அதனால் எங்களுக்கு வந்து ரூம் டூர்ஸ் வந்து காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாவும் இருக்குது, பிளிஸ் ஸ்பான்னு. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது எங்களோட பில் ஸ்பா. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்காடுலேருந்து ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி ஏற்காடு எப்படி இருந்ததோ, அவங்களோட வீடெல்லாம் எப்படி இருந்தோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பிரிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல, அயன் எதுவும் யூஸ் பண்ணல. வெறும் பேம்புவும் மாட்டு சாணமும் மண்ணை வச்சே ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்காட்டில் இருந்ததுலேயே நாங்கள் இப்போவும் ஒரு சில கிராமங்களில் இருக்குது இந்த மாதிரி வீடு. இதுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான இடமெல்லாம் வச்சுருக்கோம். அதே மாதிரி நாங்களும் இங்கே பண்ணி வச்சுருக்கோம். கெஸ்ட்டுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா எங்களோட ரூம்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்பாவை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரூம்ஸை போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபாரஸ்ட் வில்லா. ஃபாரஸ்ட் வில்லாக்கு போகிற வழியே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்டே ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ரூமுடைய டேரிஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாவ் பைசன் வுட்ஸ் டேரிஃப் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது அந்த ரிசார்ட்டோடைய வெப்சைட் லிங்க் தான். நீங்கள் அதில் போய் டேரிஃப் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன் இதில் டேரிஃப் சொல்லலைன்னா, இன்னும் 1 or 2 years கழிச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது டேரிஃப் மாறி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வெப்சைட்டோடைய லிங்கே கீழே கொடுத்துட்டேன். ஸோ டேரிஃப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தயவு செய்து அந்த லிங்க் மூலமாக போய் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் வில்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராண்ட் ரூம். போகிற வழியே ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்ஸூரி ஸ்விஸ் டென்ட்.
அதனுடைய நேம் இப்போ நமக்கு வந்து பேம்போன்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதுக்கு வந்து ஃபிக்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம தங்கியிருக்கிறது வந்து கிராண்ட் ஸ்விஸ் டென்ட், இது வந்து லக்ஸுரி ஸ்விஸ் டென்ட். இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது உட்டன் வில்லா. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு வாவ் பைசன் வுட்ஸ் இருக்குது. பட் இது வந்து அதுக்கு வெளியே இருக்குது தனியாக உட்டன் வில்லா. நம்ம அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஓகே, ரூம் டூர் வந்து இப்போ முடிஞ்சுது. நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இது மட்டும்தான் ரூம் டைப்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வாவ் பைசன் வுட்ஸோடைய வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:15 பக்கம் ஆகுது. ஸோ 2 o'clock வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கே வந்து ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மெல்லாம் வந்து நம்ம ஷெஃப் சுற்றி காட்ட போகிறாரு. ஸோ ஷெஃப் சுற்றி காட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெக்கிங் போகலான்னு இருக்கோம். ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளான்.